ஹாய். இது நான் வாங்குகிற கோம்புட்டா கூட செகண்ட் டே, அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து இது கம்ப்ளீட் இருக்கும். நேற்று காலையில் சரியாக ஒரு 7 மணி போலவே வந்து பஸ் ஸ்டாண்டு போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். ராஜபாளையத்துக்கு வந்து கொரியர் போட்டுருந்தாங்க. நான் பஸ் ஸ்டாண்டு போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பீச்சில் உட்காந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது ராக் பீச் காந்தி சார் எனக்கு தெரியுது. பக்கத்தில் தான் இருக்கிற சார் தூங்குறேன். நேற்று ஒரு 7 மணி போல் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோன்ட்டு காலையில் 4 மணிக்கு நான் ஃபோன் அடிக்கும்போது டிரைவர் கண்டக்டர் சொன்னார் 4 மணிலேருந்து தூங்குவோம். காலையில் 4 மணிக்கு சமைட்டு இந்த நம்பர் என்ன பண்ணுறது. அப்புறம் நேற்று இந்த லிட்டர்மெண்ட்டுக்காக அந்த போட்ரிக்காக அது வந்து ஒரு போட்ரி எடுக்கிற அந்த ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும், ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதுவும் என்னாச்சுன்னா சரி ஒரு 7 மணி போலவே வந்து பஸ் ஸ்டாண்ட் 7 மணி போல பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆச்சு. போய் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வைக்கவே கொஞ்சம் பயத்தில் தான் புதுசாக ஆளுகள் பார்த்துக்கிட்டு. ஆனால் எங்கள் கூட ரெஸ்பான்சிபிள் பண்ணி டாக்ஸ் கூட பயங்கர ரெஸ்பான்சிபிள் தான். வெளியில் ஏதாச்சும் நாள் போச்சுன்னா ஊர் ஃபஸ்ட்டு போச்சுட்டு. அப்புறம் என்னாச்சு, ஒரு மத்தியானம் ஒரு காலையில் மட்டன் பிஸ்கட் போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு அது கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தோம். அது வந்து வீடு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வந்து ஹஸ்பண்ட் கிட்டே வந்து நான் வந்து ஆயிட்டு பேட்டிக்கிட்டே யூரின் போயிட்டேன். ஓகே பார்த்துக்கலாம், எடுத்து வந்து யூரின் போகிறானே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு போட்டு விட்டு கொரியர் இன்னைக்கு காலையில் தான் வந்து ஷிஃப்ட் நம்மக்கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஏன்னா 7 மணிக்கு வந்துருக்கோன்னா அப்படி யோசிச்சு பாருங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 14 மணி நேரம் காலையில் வந்துருக்காங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதனால போய் 5 மினிட்ஸ் சாப்பாடு போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்ததுமா மட்டன் பிஸ்கட் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சேன். போன வீடியோவில் அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். அது என்ன பிராண்டு என்ன டீட்டெயில்ஸ் வந்து. அப்புறம் என்னாச்சு, ஒரு மத்தியானம் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு. வீடு போட்டுக்கிறாங்க. அவங்க அதை சாப்பிட்டு பழகிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. நான் பார்க்குறது கொஞ்சம் சாதம் மிச்சிருந்துச்சு. அது என்ன பண்ணேன், ராய்க்காய் இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வர எடுத்து அதையும் குக்கி சாதத்தில் போட்டேன். ஓரளவு நல்லாவே ராய்க்காய் நெல்லி காலி பண்ணிடுச்சு. ஈவினிங் நம்ம கொஞ்சம் கஷ்டம் இஸ் பெட்டர் தென் ஈவினிங். டாக்டர் வீட்டில் வந்ததுலேருந்து வந்தடிக்கு ஒரு செக்கப் போட்டுருவோம் அப்படின்னு ஈவினிங்காக டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கேன். கோயில் போன டாக்டர் வந்து முத்தால்பேட்டு மளிகை பண்ணிட்டு இருப்பார். வந்து அப்படியே ஒரு ரைட் சைடு இருக்கணும், ஒரு 100 மீட்டர் தள்ளி. நான் வில்சன் காப் கூட ஜென்ரல் செக்கப்புங்கிறதுனால அந்த தான் வாங்கினது. போய் பார்த்துட்டு இது எப்போ வந்துச்சு என்ன இதுன்னு கேட்டுட்டு என்னென்ன ஊசி போடணும் என்னென்ன கார்டு கொடுத்துருங்க அதை உரிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த லேடிஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாதிரி கெட்டியாக இருக்கும், பல்ஜாக இருக்கும். ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுத்து கொடுத்துருவேன். வீடியோவில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வெளியே எடுத்து வீடியோஸ் அது எதனால பல்ஜாக இருக்குன்னு ரீசன் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. மோஷன் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த பூச்சி கூட வச்சு இந்த பிளாஸ்டிக் ட்ரபிளாக தான் வச்சுக்கோங்க. சரி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உப்பு வச்சு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பண்ணுறேன், இது ஆயில் கிணறு யூஸ் பண்ணுறேன் சாப்பாட்டுக்கு ஓகேவா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னார், லிக்விட் பிடியோட ஒரு ஃபுட் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்ற ஏஜ் தான் இந்த லிக்விடிட்டிஸ் எந்த மாதிரி பார்த்துருக்கேன். சரி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஷெப்பர்ட் அப்புறம் ஒரு கண்ட்ரி வீடு இந்த கண்ட்ரி டாக் ஒன்று இருக்குது. ரெண்டுமே அவங்களும் எனக்கு நல்லா தெரியும் வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணல எப்படின்னா டாக்ஸ் கூட எப்படி வந்து பழகுது எப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எந்த வாக்கிங்
இப்போ நமக்கு எங்கே எடுத்து வந்தாலும் ரொம்ப பயந்து போயிருக்கான். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக விடணும். இந்த டாக்டரும் இங்கே இருக்கிறாங்க, நான் வந்து அந்த கட்டி கூட்டிகிட்டு வரல மாதம் மனுஷங்க மட்டும்தான் இருக்கு. என்னாச்சு பேஸ்கெட்குள்ளே வைக்கிறான், பேஸ்கெட் வெளில ஒரு 2 வயசான ஒரு பொண்ணு கொடுக்குது. பார்த்து ஊருமா பாருங்க, அது பயந்து போயிடுச்சு. குளத்துல எதுவும் பார்த்தா அது பயந்து போய் நவுந்து போயிடுச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு ஆக்சுவலாக குட்டி நாய்னா பயமா, அதனால வந்து அது கிட்ட கூட வெளில நின்று குலைச்சிட்டு போயிடுச்சு. அண்ட் சச் எ லவ்லி மனுஷங்களுக்கு பெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா அது கால். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப காலமாக நாய் வச்சுருந்தாங்க, தெரியும் பார்த்து வரணும். நான் ஃபஸ்ட் டைம் ஓனரில் அவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பார்த்துருக்காங்க. காலுக்கு நடுவில் உண்ணி இருக்கிறது கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்துருக்காங்க. அதனால் நான் அந்த வீட்டில் வச்சு ஷாம்பு பாட்டு கொடுத்தேன். கொஞ்சம் நாள் அவுட் இருக்கும், 2 நாள் அவுட் இருக்கும், கொஞ்சமாச்சும் பழகட்டும். அப்புறம் சுத்தமாக வராமல் போயிடுது, குளிப்பாட்டி விட்றாங்க. அந்த டைம் தான் எனக்கு நைட் என்னாச்சு, ஒரு 10:30 மணிக்கு படுக்க போகணும். ரூம்ஸ் எல்லாத்தையும் ரூம்ஸ் எல்லாம் லாக் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக ஆரம்பிக்கிறான். எப்படின்னா அது டாக்டர் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணால் பண்ணி உங்களுக்கு நான் வெளில வைக்கிறேன், அது சாத்திட்டு போய் படிக்காது, நான் தனியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. குட்டி நாயாக அழுகும் எங்களால் தூங்க கூட முடியல. 10:30 மணிக்கு படுத்தேன். 12 மணி வரைக்கும் யாருமே தூங்கல வீட்டில். அப்புறம் என்னாச்சு, சரின்ட்டு ஒரு 12 மணிக்கு மேலே கற்றுக்கிட்டு கொஞ்சமாக அடங்கிடுச்சு. மேலே வந்து அவன் தெரிஞ்சு போச்சு. அவன் படிக்கட்டில் சூப்பராக ஏறான். குட்டிராஜ் தான் படிக்கிட்டு ஏறாது அப்படின்னு நல்லா ஏறான். படிக்கலாம் மேலே வந்து எங்கள் கூட உட்காந்துட்டு இப்போ கதுவுக்கு வெளியில் நாங்கள் கதுவுக்குள்ளே படிச்சுட்டு இருக்கோம். கதுவுக்கு வெளியில் படிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட்டாக ஏன் வீட்டுக்குள்ளே விட்டு அப்படிலாம் தெரியும், ஒரு ஹண்டிங்காக டெவலப் பண்ண விட்டு விட்டோம். அப்படிங்கும்போது இதோடைய ரெட் லைன், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் சில விஷயங்கள். இந்த விட்டுறத்துல இருந்து காலையில் வீட்டு திறந்து கூடி உள்ளதான் வரான், அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அண்ட் திங்கஸ் எப்படின்னா இதை சொன்னால் காலையில் வந்து என்னாச்சுன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன். சரி போய் இவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க வந்து முட்டையை தவட்டிங்களோ உடச்சி நல்லா பாயில் பண்ணி தண்ணி கூட சேர்த்து பெட்டிகிரி, அதாவது பெட்டிகிரி ஆயில் கேன். அப்புறம் உங்களுக்கு டாக்டர் வந்து ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் உட்வர்ட்ஸ் அது வாங்கிட்டு வந்தது. அது வந்து காலையிலேயே கொடுத்துட்டேன். லைட்டாக ஊற்றி பார்த்தேன், குடிச்சிட்டான். அதிகமாக ஊற்றலாம் குடிச்சிட்டு லைட்டாக ஊற்றலாம் குடிச்சிட்டான். அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கால்சியம் போட்டார். அந்தளவு அவன் கடிச்சிக்கிட்டு இல்லை, லைட்டாக கடிக்க ட்ரை பண்ணான். கொஞ்ச நேரம் கடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அவனுக்கு வந்து நான் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணேன். அதோட ஃபோட்டோஸும் வீடியோட்டில் வந்து இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். ஓரளவுக்கு குடித்தான். முடிச்சுட்டு நான் கிட்ட கூட ஓடி போயிடுவேன். நேற்று நைட்டு எங்கள் அம்மா வாட்டி கொடுத்தேன். அம்மா கிட்டலாம் நல்லா போயிடும். பூனையை பார்த்தா உருமாறான், நாயை பார்த்தா உருமாறான், ரொம்ப டெப்ட் விடட்டும். அதான் யோசிச்சுக்கிட்டேன். கொடுத்த காசுக்கு ஒர்த்து ஃபுல்லி ஒர்த்து வருமாங்கிற தட் ப்ரவுட் மூமெண்ட். அப்புறம் பீச் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு 4 மணி பீச்சுக்கு தான் இருக்கும். 4 மணிக்கு ஷாப்பாக தூக்கம். இந்த பீச் கூட்டிகிட்டு தூங்குறான். பாண்டிச்சேரியில் பீச் போனால் நல்லா தூங்குறான். இப்போ ஓரளவு ஆக்டிவாக இருக்கான். இப்போ ஒரு 2 ரவுண்டு வந்தான் வந்துட்டு இப்போ மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். பீச்சில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோ இருக்குது.